சர்வமங்கலம் கணபதையே நமஹ. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய ஹாப்பி நியூ இயர் 2026 வாழ்த்துக்கள். 2026 பிறக்க போகுது. இந்த ஆண்டு நமக்கு நல்ல மாற்றங்களை தருமா? நிறைய எதிர்பார்ப்போடு நம்ம இருக்கோம். நல்ல மாற்றங்களை தருமா? நம்ம ராசிக்கு என்ன பலன்களை தரும்? இந்த ஆண்டுடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது நமக்கு இது நன்மையை தருமா? நன்மையை தந்தால் எந்த விதத்தில் தரும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கும். பாக்கியஸ்தானம், காலபுருஷ தத்துவத்துடைய பாக்கியஸ்தானம் வலுத்திருக்கக்கூடிய அற்புதமான நேரத்தில் இந்த ஹாப்பி நியூ இயர் பிறக்குது. அதாவது 2026 பல நல்ல மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்க முடியும் என்ற நம்பிக்கை மனசுல பிறக்குது. 2025 என்னவெல்லாம் நமக்கு கஷ்டங்கள் இருந்ததோ அந்த கஷ்டத்துக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்காதா அப்படிங்கிற அடிப்படையிலேயே நம்ம ராசிக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலன்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போகிறோம். நேயர்கள் அனைவருக்கும் நீங்க உங்களுடைய பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்க போகிற பொது பலன்கள் என்ன, எல்லாத்தையுமே இந்த நிகழ்ச்சியில சொல்ல போறேன். கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். என் இதயத்திலே எப்போதும் வீட்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, உங்க ராசியுடைய பெயரை சொல்கிற போதே ஒரு புன்னகை, ஒரு சந்தோஷம் என் மனதிலே. ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு இளகிய மனது, பிறருக்கு உதவக்கூடிய மனது. ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் தன்னுடைய குடும்பத்தை முன்னேற்றுவார்கள். பிறந்த குடும்பம் இருக்கு பாருங்க, தாய் தகப்பன் இவர்கள் மீது பற்று, கூட பிறந்தவங்களை முன்னேற்றி விடக்கூடிய ஒரு தன்மை, இதெல்லாம் ரிஷபராசிக்கு இருக்கக்கூடிய அற்புதமான குணங்கள். சுயநலம் பார்க்காம கூட இருக்கக்கூடியவங்களெல்லாம் முன்னேற்றக்கூடிய நல்ல தன்மை. இந்த ஆண்டு எப்படி மலர்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, புது ஆண்டு பிறக்கிற போதே 2026 நம்மளுடைய ராசியில தான் இந்த ஆண்டு பிறக்குது. அப்போ நமக்கு என்ன இந்த ஆண்டு இருக்க போதுன்னா, கைராசியான மனிதர்கள் அப்படின்னு முதல்ல பேர் கிடைக்கிறது. மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். கைராசியான மனிதர்கள். நீங்க எந்த ஒரு விஷயத்தில், ஒரு பொதுக்கூட்டம் இருக்கு, நீங்க போய் விளக்கேற்றி வைக்கிறீங்க, ஒரு பொது மேடை இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, விளக்கேற்றுவதற்கு அந்த பெரிய மனிதர்களாக நீங்கள் சபையை அலங்கரிப்பீங்க. இந்த ஆண்டு பியூட்டி விஷயங்கள், அழகு விஷயங்கள் ரொம்ப நல்ல மெருக ஏறும் உங்களுக்கு. ஒரு ஜிம்முக்கு போவது, ஆணாக இருந்தால் ஜிம்முக்கு போவது, பெண்களாக இருந்தால் முக வசீகரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதெல்லாம் நல்லா இருக்கும். உங்க அவுட்ஃபிட்ஸ், போடக்கூடிய ட்ரெஸ்ல அவுட்ஃபிட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. நவநாகரிக உடைகளை விரும்பி அணிவீர்கள். இந்த ஆண்டு உங்க உடையிலேயே ஒரு வித்தியாசம் தெரியும். நல்ல ஒரு மன மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் வருஷம் துவங்கும் போதே பெரிய யோகம் என்ன கேட்டீங்கன்னா, தனஸ்தானத்துல தனகாரகன் குரு பகவான் இருக்கார். இது நம்ம குடும்பத்திற்கு மிகப்பெரிய தன வரவை கொண்டு இந்த வருஷம் கொடுக்க போதுங்க. அது எவ்வளவு பெரிய யோகம் பாருங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது அவ்வளவு பெரிய விசேஷம். இந்த குரு பகவான் இந்த ஆண்டு 3ஆம் இடத்துக்கும் செல்ல போகிறார். அப்போ நம்முடைய கம்யூனிகேஷன் மிகச் சிறப்பாக இருக்கும். ரிஷபராசிக்காரங்க ஒரு பிசினஸ் ரீதியாகவோ வேறு விஷயங்களுக்காகவோ முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க. உங்களுக்கு ஒரு பண வருமானத்துல என்னென்ன தடைகளை 2025 நீங்க பார்த்தீங்களோ, எதுல சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்களோ, எல்லாத்திலிருந்து 2026 ஒரு விடுதலை. இது எல்லாமே நல்ல யோகமா இருக்கு. உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம், அந்த வருமானம் நல்ல இன்க்ரீஸ் ஆகிறதையும், குடும்பத்திற்கு அவங்க சப்போர்ட்டா இருக்கிறதையும் நீங்க பார்ப்பீங்க. அதே நேரத்துல ஆன்மீக விஷயங்களில் உங்களுடைய ஈடுபாடு கூடும். நிறைய கோயில்களுக்கு போவது, தெய்வ தரிசனம் செய்வது எல்லாம் நல்லா இருக்கும். இது மிக முக்கியமாக 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறத நம்ம முக்கியமான கணக்கா எடுக்க வேண்டியிருக்கு. 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்க படிப்புல இந்த ஆண்டு அதிக கவனம் செலுத்தணும். கான்சென்ட்ரேஷன் மாறும். 4க்குடைய சூரியனும் 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தார். நம்மளுடைய 7க்குரிய செவ்வாயும் உட்கார்ந்தார். அதனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நம்மளுடைய நண்பர்கள் குரூப் ஸ்டடி படிக்கிறத தயவு செய்து இந்த ஆண்டு ரிஷபராசி மாணவர்கள் அவாய்ட் பண்ணுங்க. குரூப் ஸ்டடி படிக்கும் போது உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் மாறும். கையில உங்களுடைய பாடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும், ஆனால் மனது எங்கேயோ இருக்கும். கவனமா இருந்து படிங்க. அதே போல நம்ம இன்னும் கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்ன? பெற்ற தாயுடைய உடல் நலம், அது மிக முக்கியம். ரிஷபராசிக்காரர்கள் அம்மாவுடைய உடல் நலத்துல இந்த ஆண்டு அக்கறை எடுத்துக்கணும். தாய் தந்தைக்கு, தாய்க்கும் தகப்பனுக்கும் பெரிய பாதிப்புகளை தரக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டுங்கிறதால எச்சரிக்கையா இருக்கு.
நிறைய பேர் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் இது யோகமான ஆண்டு. செயற்கை முறை கருத்தரித்தலில் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு உண்டு. அதுல சந்தேகம் இல்லை. ரொம்ப வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கூட இப்ப குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி செய்யலாம். 2026 வெற்றிகரமாக அமையும். ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த பிசினஸ்ல வருமானம் வர மாதிரி இருக்கும். சிலர் அதை தடை பண்ணுவாங்க, அதையும் புரிஞ்சுக்கோங்க. சிலர் அதை தடை பண்ணுவார்கள். ஆனால் பிசினஸ்ல நீங்க ஜெயிக்க போறீங்க. இதை எதுக்காக சொல்றேன்னா, ஒரு தடை வரும்போது ரிஷபராசிக்காரங்க துவண்டு போயிடக்கூடாது. அதனால நீங்க வந்து தைரியமா இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல பிசினஸ் முன்னேற்றம் இந்த ஆண்டு நீங்க பார்த்தே தீருவீங்க. அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள், நான் சொல்வது கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், படிப்புல நிறைய சோதனைகள், அரியர் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கும். அது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா இந்த ஆண்டு நீங்க கிளியர் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். 6ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான், உங்க ராசிக்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியானவன் சுக்கிர பகவான். அவர் அஷ்டமத்தில் உட்கார்ந்துட்டார். அப்ப என்ன ஆகுது நமக்குன்னா, ஒரு நோய், உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு நோய் வெளிப்படும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கிரானிக் டிசீஸ், அந்த டிசீஸ் இந்த ஆண்டு வந்து வெளிப்படும். அந்த டிசீஸுக்கு நீங்க போதுமான மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல முறையில குணமாய் வர முடியும். குறிப்பாக சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, பிளட் பிரஷர் இருக்கிறவங்க, இந்த ஆண்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சரியான வேலையில் எடுத்துக்கூடிய மருந்து மாத்திரைகள் உங்களை நல்லபடியா குணப்படுத்தி கொண்டு வரும். பெண்கள் வந்து தன்னுடைய சுய பாதுகாப்புல அக்கறை செலுத்த வேண்டியிருக்கு. ஏன்னா சுக்கிரன் போய் 8ல உட்காந்துட்டார். அப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து காதல் விஷயங்கள்ல, உங்களை காதலிப்பதாக சொல்லக்கூடிய ஒரு இளைஞர், அவரால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரலாம். அப்போ எங்க நீங்க பழகினாலும் இளம் பெண்கள் ஆண் நண்பர்களை நம்பி இரவு பொழுதுல வெளியே செல்வது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிடணும். உங்களுடைய பாதுகாப்புல நீங்க அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது நல்லது. அதே போல நீங்க பாருங்க, ஒரு வேலைக்கு ட்ரை பண்றீங்க. ரிஷபராசிக்காரங்க வேலைக்கு ட்ரை பண்ணா மிகச்சிறப்பாக இந்த ஆண்டு வேலை வாய்ப்பு அமைவதை நீங்க பார்ப்பீங்க. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அடுத்த மாநிலத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது மிகச்சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். ஒரு தொழிலுக்கு கடன் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா கடன் உதவியும் மிகச்சிறப்பாக உங்களுக்கு அமையும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் ஒர்க் பிரஷரை கொடுத்தால் கூட, சனி பகவானுடைய அனுக்கிரகத்தினால் உங்களுக்கு நல்ல வேலை, வேலையில ப்ரமோஷன், இப்படிங்கிற ஒரு நல்ல செய்திகள் உண்டு. ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், இதுல கூடுதல் கவனமாக இந்த ஆண்டு இருக்கணும். உங்களுடைய நாலேஜுக்கு கரெக்டுன்னு படிச்சுனா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. பிறர் சொல்கிறார்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட் பண்றதுனால சில சிக்கல்ல மாட்டிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆனால் எப்படி இருந்தாலும் 2026ல பல நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், பொருளாதார வரவுகள் இதை நீங்க காணப்போவதனால் இது மிகச்சிறந்த ஆண்டு. இந்த ஆண்டு யாரை வழிபட்டால் நமக்கு ஒரு பெரிய ஏற்றம் உண்டாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை அமாவாசை என்று சென்று வழிபாடு செய்வது, ஊஞ்சல் உற்சவத்துல கலந்து கொள்வது, அந்த தெய்வத்துடைய அனுக்கிரகத்தினால் 2026 உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக அமையும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இந்த ஆண்டு பலன்கள் நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பொதுவான அடிப்படையில பார்க்கும்போது இந்த ஆண்டுல முக்கியமா நம்ம எடுத்துக்க வேண்டிய கிரகங்களா என்ன இருக்குன்னா, சனி பகவான், ராகு கேது பெயர்ச்சி, குரு பகவான், இந்த விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. சனி பகவானை பார்த்தீங்கன்னா அவர் மீன ராசியில உட்கார்ந்து இருக்கிறார். இது நமக்கு ஒரு உண்மையை சொல்லுது. இந்த ஆண்டு இயற்கை சீற்றங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு தெரியுது. நல்ல மழை இருக்கும். இந்த மழை பெய்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நாள் வரை வந்து சரியா ஒரு அணை நிரம்பல, தண்ணீர் தட்டுப்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்ற இடங்கள்ல கூட அணைகள் நிரம்பும், தண்ணீர் தட்டுப்பாடெல்லாம் விலகும். நல்ல வகையில தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய ஆண்டு தான். விவசாயம் செழிக்கும். உதாரணமா கரும்பு விவசாயம் செழிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்கு. மிக முக்கியமா பாருங்களேன், இயற்கை சீற்றங்கள், மலை சரிவுகள், இயற்கை சீற்றங்கள், நெல்லூருக்கு வடக்கே புயல் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டு நடக்கும். தமிழகத்துல சூறாவளி, புயல், மழை எல்லாம் இருக்கும். ஒரு வருஷ பலனை சொல்லும் போது பொதுவா நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது. அந்த ஆண்டு நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணமா பாருங்களேன், அந்த மீன ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு ஒரு பயமுறுத்தலை தருகிறார். உடல் நலத்துல நம்ம அக்கறை எடுத்துக்கிடணும்னு காட்டுறார். என்ன விஷயம் அப்படின்னு பாருங்க, கடகம், விருச்சிகம், மீனம் மூணுமே நமக்கு வந்து நீர் வீடுகள். கடகத்துல வந்து சனி பகவான் போகிற போதுதான் நாட்டுல சுனாமி வந்துச்சு. விருச்சிகத்துல சனி பகவான் போகிற போது பெரிய வெள்ளம் வந்தது.
இப்போ மீன ராசியில சனி பகவான் போகிற போது அது மாதிரி எதுவும் நீர் விடுங்கிறதுனால நீர் சம்பந்தப்பட்ட பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பாருங்க, இந்த எரிமலைகள் வெடிப்பது, விமான போக்குவரத்து சம்பந்தமா ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்த நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தமிழ் புத்தாண்டு பலன்கள் கூட சொல்லிட்டு இருந்தோம். நிறைய விமான விபத்துக்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி இந்த ஆண்டு வந்து கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க. உலகளாவிய வகையில் அது பெரிய உதவியா இருக்கும். இன்னொரு புறம் பாருங்க, சுகர் கம்ப்ளைண்ட் மட்டுப்படுத்தக்கூடிய மாத்திரைகள் ரொம்ப அருமையான முறையில் கண்டுபிடிப்பாங்க. அப்ப நிறைய நவீன மருந்துகள் கண்டுபிடிக்கிறது. கம்ப்யூட்டர் துறையில் நல்ல வேலை வாய்ப்பு, குறிப்பா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்தில் பல போராட்டங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து ஆரம்பிச்சிடும். ஏன்னா சனி பகவான் அங்கே உட்கார்ந்த உடனே இப்பவே பார்க்குறோம், திருப்பரங்குன்ற விஷயம் நமக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த சனி பகவானுடைய பார்வை வந்து தனுசு ராசியில் விழுவதனால கோவை மாவட்டத்தில் பல்வேறு இயற்கை சீற்றங்கள், பல்வேறு பிரச்சனைகள், மக்கள் போராட்டங்கள், நிறைய இந்த மாதிரி சிக்கல்களை இந்த ஆண்டு நம்ம பார்ப்போம். சனி பகவான் கன்னி ராசியை பார்க்கிறார் அப்படிங்கும்போது இந்த ஆண்டு வந்து தெற்கு மாவட்டங்கள், தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிகிறது. அதே நேரத்தில் இந்த ஆண்டு வந்து நல்ல வேலை வாய்ப்பு நிறைய இருக்கும். பெர்காபிட்டா இன்கம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூடும். அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடகத்திலே செவ்வாய் இருக்கக்கூடிய 2 பேருக்கு இடையில பெரிய போட்டி இருக்கும். ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருக்கும் விஜய் அவர்களுக்கும் கடகத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார். ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு விஜயுடைய கட்சிக்கும் இடையில ஒரு பெரிய போட்டி இருக்கும். இதுல திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்துல நமக்கு தெரியக்கூடிய கிரகநிலைகள் என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு. இந்த ஆண்டு நடைபெற போகிற தேர்தலில் 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. இது வந்து நம்ம இப்போ உள்ள சூழ்நிலையை வச்சு சொல்றோம். ஆனால் இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் டிசம்பர் என்று 2025 டிசம்பர் 2 ஜனவரியில் தான் வந்து கூட்டணி விஷயங்கள் தமிழகத்தில் பெரிய மாற்றங்கள் வரும்னு இருக்கு. சரியான கூட்டணிகள் மாற்றங்கள் இருந்தால் இந்த முடிவுகள் கூட மாறலாம். கூட்டணி மாற்றங்கள் வேறு விதமாக அமைந்தால் அப்போ இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பு, இந்த விஷயங்கள் கூட மாறலாம். ஆனா இப்போ உள்ள சூழ்நிலைப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜாதகம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதே போல விஜய் அவர்களுடைய ஜாதகமும் கடகத்திலே செவ்வாய் என்ற வகையிலே அவர் கடும் போட்டியை கொடுப்பார், நிறைய ஓட்டுகளை பெறுவார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ தமிழக அரசியல் களத்துல நிறைய கூட்டணிகள் மாறப்போகுது. அதை நம்ம கண்கூடா பார்க்க போகிறோம். நிறைய கோவில் விஷயங்கள், ஒரு பாதுகாப்பு விஷயங்களை மேற்கொள்ளணும். ஏன்னா கோவில்களில் நிறைய பிரச்சனைகள் இந்த ஆண்டு ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பும் இருக்கு. இளம் பெண்களுடைய பாதுகாப்பிலே அக்கறை செலுத்தணும். இது வந்து நிறைய விஷயங்கள் இந்த ஆண்டு நாம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு. நிறைய நல்ல விஷயங்களும் கூட போகுது. நம்முடைய வருமானம் கூட போகுது. தங்கத்தின் விலை அப்படின்னு எடுத்துக்கிடும் போது தங்கத்தின் விலை நல்ல கூடும். அதே நேரத்துல அக்டோபர் மாதம் வருகிற போது தங்கத்தின் விலையில ஒரு இறக்கம் இருக்கும். தங்கத்தின் விலை குறையும், கட்டுப்படும் அப்படின்னு இருக்கு. எவ்வளவுதான் தங்க விலை கூடினாலும் இந்த ஆண்டு அரசாங்கம் ரொம்ப கூட விடாதபடி சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரும் அப்படிங்கிற அமைப்பும் தெரிகிறது. ஆக 2026ஆம் ஆண்டு நமக்கு ஒரு நல்ல ஆண்டாக விடிய போகிறது அப்படிங்கிறதா உண்மை. இது நாள் வரைக்கும் என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலகி சுபிட்சங்கள் நிறையக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக நமக்கு 2026 அமைய எல்லாம் அல்ல அந்த மதுரை மீனாட்சியை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிடுவோம். அவருடைய அனுக்கிரகத்தினால 2026 நம்ம ராசிக்கு மிகச்சிறந்த ஆண்டாக அமையும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் உங்களுக்கு என்னுடைய 2026 ஹாப்பி நியூ இயர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.